1 கப் அரிசி மாவு, 3/4 கப் தோசை மாவு. தோசை மாவு புளித்த மாவாக இருக்கணும். 3/4 கப் சர்க்கரை, சிறிதளவு உப்பு, சிறிதளவு சோடா உப்பு, கேசரி பவுடர் சிறிது, ஏலக்காய் சிறிது, சிறிதளவு முந்திரி பருப்பு, அதை சிறிது நெய் விட்டு வறுத்து வச்சுக்கிடணும். சிறிய வாழைப்பழம் 3. ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு, தோசை மாவு, சர்க்கரை 3ஐயும் ஒன்றா சேர்க்கணும். 3 ஒன்றா சேரும்படி லேசாக கரண்டியால் கிளறி விடணும். இப்போ அந்த தோசை மாவில்